ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் யூ டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 10/6/2024. இந்த வீடியோவை நான் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 5:30க்கு இந்த வீடியோ ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024 பற்றின அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சார் ஃபர்தராக வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் 2 புதிய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் பதியப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும், எதுக்காக அந்த புதிய வழக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை சார், நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்குறோம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு டைம் இல்லை, இல்லைன்னா மறந்துட்டோம் அப்படின்றவங்க எனக்காக ஒரு நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ், அதாவது லாஸ்ட் டே வரைக்கும் கவுன்சிலிங் எல்லாம் முடித்து உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்துட்டு அந்த நியூஸ் அப்டேட், இந்துஸ்தான் டைம்ஸில் வந்த நியூஸ் அப்டேட், 2 புதிய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் பதியப்பட்டுள்ளது. அதனுடைய விபரத்தை இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறது இந்துஸ்தான் டைம்ஸில் வந்த நியூஸ் அப்டேட். போஸ்ட் பண்ண டேட்டு டைமு பார்த்துடலாம். போஸ்ட் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 10th June 2024 ஈவினிங் ஒரு 4:24க்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி ரோ எக்ஸ்பிளைன்டு ஃப்ரம் கோர்ட் PILS டு செட்டிங் அப் ஆஃப் எ ஹை லெவல் கமிட்டி, வாட் நெக்ஸ்ட் இன் ஸ்டோர். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 4 கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு 7 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது அவங்களுடைய இறுதி அறிக்கையினுடைய முடிவை பொறுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். இருந்தாலும் இதற்கிடைப்பட்ட காலத்தில் 2 புதிய மனுக்கள் பதியப்பட்டுள்ளது. 2 fresh petitions have been filed in Supreme Court challenging the NTS decision to award grace mark and seeking scrapping of the results. அதனுடைய முழு விவரம் கீழே. அதாவது NTA இந்த முடிவையும் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதும், அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு முடிவுகளை எதிர்த்தும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஓகேங்களா. நீட் யூஜி 2024 ரோ ஹேஸ் இன்டென்சிஃபைடு வித் அப்ளிகன்ஸ் ஃபைலிங் ஃப்ரெஷ் பெட்டிஷன்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட். இது ANI செய்திக்குறிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசில் 2 ரிட் பெட்டிஷன் பதியப்பட்டுள்ளது. அந்த பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இம்பாசிபிள் நீட் ஸ்கோர் 718, 719 இந்த மாதிரியான மதிப்பெண்களை எதிர்த்தும், அது மட்டும் இல்லாமல் 1536 மாணவர்களுக்கு அந்த டைம் லாஸ், நேர இழப்புக்காக வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்ணை எதிர்த்தும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. Additionally, the course counsels for the petitioner have even sought for an early listing the matter. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மே 5 2 மணிலேருந்து 5:20 வரைக்கும் எக்ஸாம் நடந்தது. 4750 சென்டரில் நடந்தது, இன்க்ளூடிங் அப்ராட்லேயும் நடந்துச்சு. அதில் ஒரே சென்டரில் அடுத்தடுத்த நம்பரில் டாப்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதையும் சுட்டி காமிச்சு, அதுபோக நேர இழப்புக்காக கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதையும் எதிர்த்து இந்த மனு அப்படிங்கிறது பதியப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மனுவை மீண்டும் அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது ஜூலை 8 ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. சரி, இதனால் என்னங்க சார் ஆகும் அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ ஜூலை 8 வரைக்கும் ரிசல்ட்டு
ஸோ அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது எப்போ வந்தாலும் உடனே நம்ம எஸ்ஏபி விஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த பதியப்பட்ட அந்த வழக்குக்கான அடுத்த ஹியரிங் 8ஆம் தேதி. அதற்கு முன்பாக நம்மளுக்கு எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் நம்ம எஸ்ஏபி விஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம போடுற எல்லா வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வார இறுதியில் ஏற்கனவே என்டிஏனுடைய உயர்மட்ட அதிகாரிகள் கூறியது போல் இந்த வார இறுதியில் வந்துட்டு அந்த 4 கொண்ட நிபுணர் குழு என்ன அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்களோ அதனை பொறுத்தும் அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கு நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நல்ல முடிவே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி விஎஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.